நம்ம சோரியாசிஸ்க்கு அது அவங்களுக்கு வந்ததுன்னு பேசுகிறோம். இது வந்து பேசவே தயங்கக்கூடிய செலிப்ரிட்டிஸே பேசக்கூடிய தயங்கர். அந்த மாதிரி யாராவது ஒரு பேஷண்ட்ஸ் ஒரு நபர் உங்ககிட்ட வந்திருக்காங்களா இதை சம்மந்தமாக பேசுறதுக்காக? இது வந்து ரொம்ப யூனிக்கான ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் என்கிட்ட வந்தது. என்கிட்ட நிறைய பேர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸில் வந்திருக்காங்க. இவங்க வந்து யூனிக்கான வந்தது. என்ன அப்படின்னா, அவங்க போகாத டாக்டர் இல்லை. பொதுவாக வந்து நான் போகாத டாக்டர் இல்லை, இவங்க இல்லை, இவங்க இல்லைன்னா நான் பொதுவாக கொஞ்சம் பயந்துப்பேன். இவங்க நம்மளை வந்து ஆராய்ச்சி பண்ண வருவாங்க. நான் எல்லாம் பண்ணிட்டேன், கடைசியாக அவங்கள்ட்ட வந்திருக்கேனாலே சரி இவங்க ஏதோ நம்மளை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிப்பேன். பட் இவங்க நிஜமாவே நிறைய டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு நிறைய பேர்ட்ட வந்து நிறைய டயட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, பெரும்பாலும் நம்மள்ட்ட வரவங்க என்னென்னா ஆல்ரெடி நிறைய மருத்துவங்கள் பண்ணிவிட்டு கூகுள்லாம் பார்த்துட்டு ChatGPTலாம் பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் வருவாங்க. இவங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்தாங்க. வரும்பொழுது எனக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது, பொதுவாக ஆசிட் ரிஃப்ளெக்ஸுக்கு அந்த நிறையா மருத்துவ முறைகள் இருக்குது. எண்டோஸ்கோப்பியில் வந்து சரி பண்ணுறது, அப்புறம் புரோட்டான் இன்ஹிபிட்டர் அப்படிம்பாங்க. புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர் அப்படிங்கிறது இந்த ஓமேஸு, இந்த ரேன்டாக் அந்த மாதிரியான மாத்திரைகள், ஓமப்ரசோல் அந்த மாதிரியான மாத்திரைகள் கொடுக்கறது. லாங் டர்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காலாம் ஒரு காலத்தில் வந்து ரேண்டாப்ரோசம் வந்து தான் ரேன்டாக் அந்த மாத்திரை தான் நிறைய விற்றுச்சோம். அதாவது நீங்கள் எல்லா மாத்திரைகளோட, எல்லா விட்டமின் மாத்திரைகளோட அசிடிட்டிக்கு எடுத்துக்கிற மாத்திரை தான் அதிகமாக இன்றைக்கும் விற்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெலுசில குடி, நம்ம பேச்சு வாக்கில் என்ன சொல்லுவோம், ஜெலுசில குடி, ஜெலுசில குடி. கலாச்சாரம் இப்போ நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தாண்டி நம்மகிட்டயும் அதிகமாக இருக்குல்ல மேம்? நம்மளும் ஜெலுசூல் சாப்பிட்றவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. இப்போ ஒமேஸ் சாப்பிட்றவங்க ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. இது வந்து அசிடிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து அசிடிட்டி, அல்சர், அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். இது வந்து முழுக்க ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். அதுக்கும் இந்த மருந்துகள் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்டமக் ஆசிட் இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு வந்து வயிறு வந்து நிரம்பி அசிடிட்டி ஜாஸ்தியாகி, ஆசிட் ஜாஸ்தியாகி உங்களுக்கு உணவு போகும்பொழுது அந்த மேலே இருக்கிற வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணி அந்த ஆசிடுக்கும் நம்ம ஈசோஃபேகஸ்க்கும் நடுவில் வால்வ் ஒன்று இருக்கும். ஆனால் இது என்ன ஆகும், இந்த வால்வ் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வெளியில் வரும். இதை தான் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அதாவது கீழேருந்து மேலே ஆசிட் வந்து பீச்சி அடிக்கிறது, அதுதான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எனக்கு தெரிந்த மருத்துவ மொழியில் சொல்கிறேன். இதெல்லாம் மருத்துவர்கள் இன்னும் நல்லா விளக்குவாங்க.